பேசலாம். பேசலாம். சார், நான் சொல்ல போறது எல்லாமே ரியாலிட்டி தான். ஸ்கெட்ச் போட்டவன், ரூட் எடுத்தவன், கூட வந்தவன், கதவு தோணும், எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அதுக்குன்ட்டு அப்படியே எடுத்து ரீல்ஸ் போட்டக்கூடாது. ரீல்ஸ் போடும்போது ஜஸ்ட் ஃபன்னு வருங்க, அப்படி போடுங்க. எதுக்காண்டினா நான் சொல்ல போற மேட்டர்ல சம்பவம் ஆனவங்க பாதி பேரும் ஹாஸ்டல் தான் இருக்கானுங்க. நான் எதனா சீரியஸா சொல்ல போய் அதை நீங்க அப்படியே ரீல்ஸ் எடுத்து விட்டீங்க சிக்கம். யாருக்கு சிலிண்டர் வச்ச கதையெல்லாம் காய கதை மாதிரி சொல்லுவாங்க. இவனை வச்சுட்டு வீடியோ வேறு எடுத்துட்டு தான் அரசன் பிரம்மா பார்த்துட்டு வந்துட்டு இவன் பண்ற ஆக்க போற என்னாலே தாங்க முடியல. சார், சொல்லுங்க சார். சார் போன் வருது, கொஞ்சம் வீட்டாண்ட வெளியே போய் வந்துட்டா. போயிட்டு வாங்க, சீக்கிரம் போங்க சார், அப்புறம் வீட்டுல குனிய வச்சு குத்த போறாங்க. சார், நம்ம வயசுல யார் சார் ரீல்ஸ் பண்ண வைக்க போறீங்க? நெஞ்சு வச்சுப்பீங்க, நீங்களே சொல்றீங்க. பவர்கிட்ட வச்சு ரீல்ஸ் பண்ணுங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு சீக்கிரம் போங்க, இல்ல ஊமை குத்த போறாங்க. இவனை வச்சு வீடியோ எடுக்கிறதே தெரியும், இல்லை இவன் சொல்றத வேற வச்சிடணும். சார், என்ன ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், என்ன விஷயம்? ஏதோ ஊர்ல சம்பவம் பண்ணான்னு கேள்விப்பட்டேன், உன் பேரை சொல்லிட்டுக்கிறாங்க. என்ன அது மேட்ரு? நான் எந்த தப்பு பண்ணலப்பா. அப்ப அந்த கேள்வி சொல்றதெல்லாம் பொய்யா? அந்த கேள்விட்ட நான் தப்பா பேசியதுனால அந்த கேள்வி என்னை பத்தி போய் பேச சொல்லுப்பா. அதெல்லாம் போய்ப்பா. நான் பசங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்காக போயிருந்தேன்ப்பா. அப்ப அந்த 10 பேர் சாட்சி சொன்னது சம்பவம் நடக்கிறப்போ நான் ஆளே இல்லப்பா. டேய், ஒருத்தன் கேஸ் வெடிக்க வச்சுட்டு போறான் பாரா டேய்.